Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மினி சாக்கோ லாவா கேக். இது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்கா செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ஃபில்டர் வச்சு அதில் அரை கப் மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூட 1/4 கப் கோகோ பவுடர், இப்போ அது கூட பவுடர் பண்ண சர்க்கரை அரை கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து உருக்கின வெண்ணெய் 1/4 கப். இப்போ இதில் அரை கப்பு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததும் இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. நீங்கள் இது எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட 1/4 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. அகைன் ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றாமல் 3/4 பாகம் அளவு மட்டும் ஊற்றுங்க. நீங்கள் இது ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா நம்ம நடுவில் சாக்லேட் வைக்கும் போது அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ சாக்லேட்டை எடுத்து அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி அது உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு இதில் மாவு நிறைய ஊற்றுனதுனால அது வெளியில் வந்துடுச்சு. நீங்கள் கரெக்டாக ஊற்றிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் இது குக் ஆகணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக்கோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஒரு டூத் பிக் இல்லை நைஃப் வச்சு சைடில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது பிரித்து பார்க்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. நம்மளோட சாக்கோ லாவா கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவே நம்ம நிறைய குவான்டிட்டி வச்சு ஒரு கேக் மோல்டில் ஊற்றி பண்ணோன்னா அது நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.